கோவை மாவட்டத்தில் 6 தாலுகாக்கள், 6 அரசு கல்லூரிகள், பாலங்கள், சாலைகள் என அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்தது அதிமுக அரசுதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தெலுங்குபாளையம் பகுதியில் அதிமுக தொண்டர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மற்றும் உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், கோவை மாவட்ட மக்களுக்கு 50 ஆண்டு கால வளர்ச்சியை கொடுத்தது அதிமுக தான் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார், வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி, அகில உலக MGR மன்ற துணைத் தலைவர் தோப்பு அசோகன், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் வடவள்ளி சந்திரசேகர் மற்றும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட MGR இளைஞரணி தலைவர் கேபிள் கருப்புசாமி உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவர் MGR அவர்கள் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு. நம்ம அதுக்கப்புறம் திமுக நிறுத்த முடியுதா? புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, மிக்சி பேன் கிரைண்டர் கொடுத்தாங்க. நமக்கு ஓட்டு போல ஒரு வீட போய் திருப்பி வாங்கிட்டு வந்துட முடியுமா? முடியாது. எந்த கொம்பனும் 1000 ரூபாய் திருப்பி வாங்க முடியாது. இதை சொல்லணும். அது உங்க பணம். நீங்க அப்படி சொல்லுங்க. 1000 ரூபாய் திருப்பி வாங்கினா நாங்க பொறுப்புன்னு சொல்லுங்க. வாங்கவே முடியாது. இதெல்லாம் பொய்யான பிரச்சாரம் சொல்லி ஓட்டு வாங்கினாங்க. கோயம்பேடுக்கு 50 ஆண்டுகள் வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். எங்க பார்த்தாலும் சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குண்டு திட்டம், மத்திய திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், 6 புதிய கல்லூரி, 6 புதிய தாலுகா, சொல்லிட்டே போலாம். அத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். திமுக ஒண்ணுமே பண்ணல. கலெக்டர் புது பில்டிங், SPS புது பில்டிங், சொல்லிட்டே போலாம். அவ்வளவு திட்டங்களை தந்தது அண்ணா.